நினச்சி வருத்தப்பட்டிருப்போம்யா. இன்னமும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து உங்கள்கிட்ட கேட்டதுக்கு நீங்கள் வந்து ஒரு தைரியமாக பதில் சொல்கிறீங்க. 6 மாத காலம் வந்து விஜய் ஆட்சி செய்யட்டும், அவர் எப்படி ஆட்சி செய்கிறார் செய்யலைங்கிறத நாங்கள் பார்ப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்சியை கலைப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயா, நீங்கள் ஆட்சிக்கு வரத்துக்கே உங்களுக்கு இவ்வளோ வயசாக இருக்குது. அப்பாவே உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்காமல் உங்களை இத்தனை காலம் இழுத்தடிச்சு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்களே ஆட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க ஐயா. விஜய் வந்து அப்படி யார் மூலயமாவும் வரவே இல்லையா ஐயா. நாங்கள் உங்களை கேட்டு அவரை உட்கார வைக்கலையா, நாங்கள் அவரை உட்கார வச்சிருக்கிறோம். நீங்கள் ஒதுங்கி போங்க இல்லை ஏந்திரிச்சு போங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். உங்கள் மனசில் சிஎம் அப்படிங்கிறத தூக்கி போடுங்க, அது எப்பயோ முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஓட்டு போட்டீங்க, தோத்தீங்க, அதோட ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா அந்த சிஎம் பதவி அப்படிங்கிறது உங்களை விட்டு போயிட்டியா. அதை முதல்ல உங்கள் மனசில் உள்வாங்கிக்கோங்க ஐயா. நீங்கள் என்னமோ 6 மாத காலம் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆட்சியை கலைப்போம் அப்படின்னு மிரட்டுறீங்க ஐயா. நீங்கள் உங்கள் தொகுதியிலேயே 1000 ரூபா, 1500, 2000 இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி எவ்வளவோ காசு கொடுத்து பார்த்தீங்க.